திமுக வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஏதோ தப்பு நடந்துருக்கு, ஏதோ தப்பு நடந்துருக்கு. அவரை உருவாக்குனது பிஜேபி தான். ஏன் நடிகர் உதயநிதி மட்டும்தான் நீட் எதிர்ப்பு பேசணுமா, நடிகர் விஜய் பேசக்கூடாதா அப்படின்ற கேள்வி மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அது மாணவர்கள் சொல்லாதீங்க, நீங்க கேட்கலன்னு சொல்லுங்க. இன்னும் சொல்றாங்க நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பிச்சைக்கார எக்ஸாம். இதையும் நீங்க கொஞ்சம் சொல்லலாம், காந்தராஜ் பிச்சை எக்ஸாம் சொன்னார்னு எழுதுங்க, அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. பிச்சைக்கார எக்ஸாம் பாமகவுக்கு போயிடுச்சு இல்லை. ஆனால் அதுக்கு சாமர்த்தியம் வேணும். அது சீமானுக்கு இருக்கு. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போனால் கூட தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் வாங்குற சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அந்த சாமர்த்தியத்தை நீ கடைபிடிச்சிருக்கணும். அது கூட இல்லையே. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பாமகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு வேணும் இல்லை. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களும் அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் தங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவுக்கு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு? ராமதாஸ் சொன்னதான் எனக்கு வேடிக்கை. ராமதாஸுக்கு போட்டாலும் வீணா தான் போகுது. ராமதாஸுக்கு போட்டாக்கா யாருக்கு லாபம்? பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. நேற்றைய தினத்தில் விருது வழங்கும் விழாவில், விஜய் விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நீட்டை எதிர்த்தாகணும், ஏன்னா நீட் வந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டுமே இல்லாமல் மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வரணும், பொதுப்பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியலில் கொண்டு வரணும், திமுக வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது ஏதோ தப்பு நடந்துருக்கு, ஏதோ தப்பு நடந்துருக்கு. அவரை உருவாக்குனது பிஜேபி தான். பிஜேபியுடைய எதிர்வாக்குகள்லாம் வந்து திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது எதோ தப்பாக இருக்குது. அதனால் ஸ்கிரிப்டத்தை மாற்றி எடுத்துக்கணும் பாருங்க. அவராக பேசுறது அவருக்கு ஒன்றும் தெரியாத வசனம், எழுதி கொடுத்த வசனத்தை தான் அவர் பேசியிருப்பாரு. அதை போட்டிருந்தாங்க, மீம்ஸில் போட்டிருந்தாங்க. ஸ்கிரிப்டை மாற்றி எடுத்துட்டு படிச்சுக்கிட்டாரு, தவறான டயலாக் கொடுத்துட்டாங்க. அது வேற யாருக்கும் எழுதுன டயலாக்கை உருட்டு கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு போய் ஒரு வேளை சொல்லியிருப்பாரு, என்னங்க எப்படி பேசிட்டீங்க, ஐயோ இதே மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டிருக்கீங்க. ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய உரையை வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை வைக்கிறவர் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லியிருந்தார். அது அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாரு. இவர் அந்த தலைவர், அந்த பிரதம பேச்சாளர் படிக்கிறாரு. 1/2 மணி நேரத்துக்கு போகுது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னால் 1/2 மணி நேரம் வர்ற மாதிரி உன்னை யார் ஸ்பீச் எழுதுது? சார் 10 நிமிஷத்துக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துருந்தேன், 2 காப்பியை கூட சேர்த்து வச்சது, காப்பியும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க சார். அதில் தான் போகுது. அது மாதிரி தான் விஜய் யாருக்கும் எடுத்த வருஷம் மாற்றி எடுத்துட்டு வந்து படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளாக நீங்கள் தவற தீர்த்தீங்க. ஏன் நடிகர் உதயநிதி மட்டும்தான் நீட் எதிர்ப்பு பேசணுமா, நடிகர் விஜய் பேசக்கூடாதா அப்படின்ற கேள்வி மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அது மாணவர்கள் சொல்லாதீங்க, நீங்கள் கேட்கலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாணவரை தெரியும்? நீங்கள் மாணவரை பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்ன டாக்டராக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன், தெரியுமா? இப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கு. 20 வருஷமாக ஆசிரியராக இருக்கேன் பொறியியல் கல்லூரி. அதுக்கு முன்னாடி சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். ஆசிரியராக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க மத்தியில் இருக்கும்போது எந்த மாணவர் வந்து இதெல்லாம் வந்து உதயநிதி தான் பேசணும்னு எந்த மாணவர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? அந்த காலேஜ் பையனை சொல்லுங்க, காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். உதயநிதியாவது பேசினாரு என்னதான் கேட்டாங்க. உதயநிதி பேச ஆரம்பிக்கிறவங்க இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? எவ்வளோ நாள் யாரை சொல்கிறீங்களா? யார் அவர்? நடிகர் விஜய். நடிகர் விஜய் இதுவரை எங்கேயோ வாயை திறந்தாரா? ஏன் பேசல? உதயநிதி தானே முதல்ல பேசினாரு. உதயநிதிக்கு எத்தனை கிண்டல் பண்ணிக்கிறீங்க? பண்ணலையா? இன்னைக்கு அவர் தான் பேசணுமா, நான் பேசக்கூடாது? ஏன் ஓட்டுறீங்க? ஏன் ஓட்டுறீங்க? உங்களை கேட்டோமா? உங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொன்னோமா? உங்களை எல்லாம் தாண்டி தாங்க நாங்கள் வந்திருக்கோம். உங்களை எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். எங்கள் மாணவர்கள் மத்தியில்
விருது வழங்கும் விழா அப்படின்றதுனால அடுத்த கட்டமாக 12வது மாணவர்கள் உயர்கல்விக்கு போகிறாங்க, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவர் ஆதரவு பேசுனது நான் தப்புன்னு சொல்ல வரல, அவர் பேசுனது நான் தப்பு சொல்லவே வரல. அவர் ஏன் மாறினா நீங்கள் கேட்டீங்களே, அதுக்கு தான் நான் காரணம் சொன்னேன். அவர் தெரியும், அவரையே அறியாமல் அவருடைய கிறிஸ்தவ மத இது பிரகாரமாக ஜீசஸ் சொன்னார் இல்லையா, பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்கள் என்கின்ற பிழைகளை மன்னியுங்கள். அப்படித்தான் தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகின்ற விஜய் மன்னித்து விடுங்கள் பிதாவேன்னு அவர் ஜீசஸ் சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. அவர் தெரியாமல் பேசியிருக்கார். விஜய் அவர்கள் சொன்ன கருத்தை நான் வந்து மறுக்கவே இல்லை, கருத்தை நாங்களும் பேசுகிறோம். இன்னும் சொல்கிறாங்க, நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பிச்சைக்கார எக்ஸாமுங்க. இதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம், காந்தராஜ் பிச்சை எக்ஸாம் சொன்னார், எழுதுங்க, அதை பற்றி ஆட்சேபம் இல்லை. பிச்சைக்கார எக்ஸாம் நம்ம பசங்க தூள் ஊதிட்டு போயிடுவான், நடத்துறவங்க அயோக்கியம். இன்னைக்கு நீட் தேர்வு எழுதணும் பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். மோடியை கிளீனாக சொல்றாரு, குற்றவாளிகள் தப்பிக்க மாட்டார்கள், ஆக அக்செப்ட் பண்ணிட்டார். தப்பு தான் நடந்திருக்குது. திமுகவுடைய வெற்றி இல்லைன்னு சொல்லுவீங்களா? பிரதம மந்திரி பேச வேண்டியதா கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஒரு கையெழுத்து போட்டார், என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டீங்களா, இதுதான் கிழிச்சது. மோடி பதில் சொல்ல வச்சாச்சு. பார்லிமெண்ட்டுக்கு வராத மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து நீட்டை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். என்ன கஷ்டகாலம் பாரு. மோடி என்ன கண்ணில் அழுகழுகே அவர் ஐயோ பாவம் மாட்டிக்கிட்டு குளிக்கிறாரு. அவரே சொல்றாரு, நீட் தேர்வத்தை எந்த குற்றவாளியும் தப்ப மாட்டான். ஆக திமுக போட்ட தீர்மானம் அந்த கையெழுத்து நிறைவேறிடுச்சு இல்லை. ஐயா, நடிகர் விஜய் அவருடைய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. நடிகர் விஜய் சொல்கிற கருத்துக்களும் திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க சொல்கிற கருத்துக்களும் மாணவர்களின் மைண்டை குழப்பறா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ மோடி பார்லிமெண்ட் சொன்னது என்ன? அது தமிழிசை என்ன பதில் சொல்ல போகிறாங்க? மோடி எதிர்த்து பேசுகிறாங்களே இப்போ அவங்க, அதுதான் கேள்வி. அப்போ மோடி வந்து குற்றம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோடியை எதிர்த்து தமிழிசைன்னு சொல்லி போடுங்க. இல்லை, அவர் வந்து குற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்துருச்சு இல்லை, பல ஏழை மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்கிறதுக்கு இந்த குற்றத்தினால தானே அது மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதானே. அது இல்லைங்கிறாங்க தமிழிசை. அது ஆமாம், அது உண்மையான பிரதம மந்திரி சொன்னார். பிரதம மந்திரிக்கு எதிரான கருத்துக்களை தமிழிசை சொல்கிறார். கட்சி ரெண்டாக படர்ந்துருக்குது, பாஜக ரெண்டாக படர்ந்துருக்குது. பிரதம மந்திரிக்கு மாற்று கருத்தை சொல்லுகிறார் தமிழிசை, அண்ணாமலை அப்படின்னு அதான் அர்த்தம். இதில் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். இவங்க 2 பேரும் எதிர்த்து பேசுவதன் மூலமாக விஜய் வந்து ஒரு பாஜகவுடைய எதிர்ப்பாளின்னு காட்டுறதுக்கான ஒரு உத்தியை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய். ஆக பாஜக தலைவர்கள் வந்து விஜய் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? பாஜகவுடைய விரோதி அப்படின்னு சொல்லி விஜயை காட்டி, என்னுடைய விரோதி பாஜகவுடைய விரோத ஓட்டுகள்லாம் நீங்கள் வந்து விஜய்க்கு போடுங்க அப்படிங்கிறத அவங்களே ப்ரமோட் பண்ணுறாங்கிறது. இப்போ நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? புரியுதுங்க, உண்மையாயிடுச்சா? அவ்வளோதான். இதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய ஸ்டாண்டை தான் எடுப்பேன், நான் திமுகவுடைய கொள்கையை தான் எடுப்பேன் அப்படின்னா அது பாஜகவுக்கு தான் வலு சேர்க்கும். ஏன்னா திமுகவுடைய கருத்தியலை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, திமுகவுடைய கருத்தியலை ஏற்றுக்கின திமுக, அதிமுக மற்றும் விஜய், கமலஹாசன், திருமாவளவன் போன்ற அணியெல்லாம் ஒரு பக்கம் நிற்கும், தமிழக பாஜக பக்கம் நிற்கும். அப்படி வரப்ப எங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கும், அது எங்களுக்கு நல்லதுதான் சொல்லியிருக்காரு. ஆக அவர் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டார். ஐசோலேட்டட் பார்ட்டி அத்தனை பேரும் சேர்ந்து இந்த அளவு அத்தனை பேர் சேர்ந்து குற்றவாளி. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் நீட்டாக எடுத்து ஆதரிச்சு பேசிக்கிட்டு 2 ஆளு அண்ணாமலை தமிழிசை. அவங்க ஊர்லேயே அவங்க யாரும் பேசல, அவங்க கட்சிக்காரரை பேசல, இந்த 2 பேர் தான். ஆக இந்த 2 பேரும் தனிப்பட்ட மனிதர்களாக இருக்க ஒரு தனி மனிதர், தனிப்பட்ட மனிதர்களுடைய கருத்தாக தான் இருக்குது. அதாவது பாஜகவுடைய கருத்து இல்லைங்கிறது இப்போ பிரதமர் பேசின பேச்சில் அவரும் சொல்கிறார், நீட் தேர்வு தப்பு தான் நடக்குது, கைவிடுற அளவுக்கு போயிருக்கிறாங்க, பல கமிட்டிகள் போடுறாங்க. ராகுல் காந்தி போட்டு கட்டின பேச்சில் அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே, பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டார். நாடாளுமன்றத்துக்கே வராத ஆசாமி எதை தோணி வந்தார். அவரை போட்டு அந்த சாதாச்சு சட்டப்பேட்டெல்லாம் கிழிச்சு விட்டு அவர் ஐயோ அப்பான்னு விட்டுருங்க, நான் தெரியாதனமாக நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு என்னை விட்டுருன்ற மாதிரில ஓடினார். ராகுல் காந்தி குழந்தை அவரை மன்னிச்சிருங்கன்னு அந்த அளவுக்கு. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சின்ன பையன் பேசுகிறதா பேசுகிறார். அவரை பப்புன்னாரு, இவர் மூப்புன்னா கிளவேன்னு அர்த்தம்.
ஒரு பப்புங்கிற சின்ன பையன் பேசுறதுக்கு இந்த கிழவனால பதில் சொல்ல முடியல. அதான் நடந்தது. ஆனால் அவரே ஒத்துக்கிட்டார். நீட் தேர்வு வந்து அயோக்கியத்தில் நடந்து குற்றவாளிகள் தப்பிக்க மாட்டாங்கங்கிறது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை இவனுக்கு சொல்கிறாங்கன்னாக்கா பிரதமருக்கு எதிராக இவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும். அப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க பார்த்துருப்பீங்க, சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீமானவர்கள் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் எனக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. மறுபக்கம் அன்புமணியும் இப்போ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களும் அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் தங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவுக்கு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ராமதாஸ் சொன்னதான் எனக்கு வேடிக்கை இருக்கு. ராமதாஸுக்கு போட்டாலும் வீணா தான் போகுது. ராமதாஸுக்கு போட்டாக்கா யாருக்கு லாபம்? அது அதிமுகவுக்கு முதல்ல வாக்குகள் இருக்குதாங்கிறது தெரியணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க, வாக்குகள் கூடியிருக்கு. ஆமாம், 1% கூடியிருக்கு. எப்போ மகத்தான வெற்றி இல்லை. உங்களை பொறுத்தவரை அது இது இப்படி தாங்க ஏற்றி விடணும். இப்படி தான் அது இல்லை. ஜெயலலிதா இல்லாத அதிமுக, எம்ஜிஆர் இல்லாத அதிமுக, எடப்பாடி பழனிசாமி ஒரு விழுக்காடு கூடி இருக்கு. ஒரு விழுக்காடு. இது போன தடவை எத்தனை பேர் நின்னாங்க, இந்த தடவை எத்தனை பேர் நின்னாங்க? மக்களை மடையன்னு நினச்சிட்டு பேசாதீங்க. போன தடவை 10 பேர் நின்னா 100 ஓட்டு வாங்கினேன். இன்னைக்கு 11 பேர் நின்னா 110 ஓட்டு வாங்கினேன். 10 ஓட்டு வாங்கிட்டேன். அவ்வளோ முட்டாளாங்க நாங்கள். ஏங்க நீங்கள் பேசுறதுல நான் மறுக்கலை. நீங்கள் நான் முட்டாள் தான் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்க. அவ்வளோதான். நான் உங்ககிட்ட திருப்பி நான் சொல்கிறது, நாங்கள் முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் முட்டாள் இல்லை. 1% ஓட்டு தோற்கடிக்கவே முடியாது. அதிமுக தேர்தல்னா தோற்கடிக்க முடியாது. ஒரு காலம் ஈரோடு எலெக்ஷன் நாங்கள் டெபாசிட் வாங்கிட்டோமே. 1% ஓட்டு வாங்கிட்டேங்க ஜாஸ்தி. அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். நேற்று ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு கீழே 8 உன்னுடைய வேட்பாளருக்கு கீழே விழுந்து டெபாசிட் காலி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் போயிருந்தேன்னாக்கா தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் போயிருக்கும். பாமகவுக்கு போயிடுச்சு இல்லை. ஆனால் அதுக்கு சாமர்த்தியம் வேணும். அது சீமானுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போனால் கூட தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் வாங்குற சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது. அந்த சாமர்த்தியத்தை நீ கடைபிடிச்சிருக்கணும். அது கூட இல்லையே. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பாமகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது இன்னொரு வேணும் இல்லை. அது ராமதாஸ் சொல்லணும்ல. அது அவங்க இஷ்டம். விக்கிரவாண்டியோ யாருக்கு போடுறாங்கங்கிறத பார்க்கணும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தால் என்ன நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி ஐயா. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.